அறிவியல் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்லாது, இல்லைன்னு சொல்லாது. அறிவியலை வச்சு நம்ம சிந்திக்கணும், அறிவியலை வச்சு நம்ம ஆய்வு பண்ணணும். ஆமா ஒண்ணுமில்ல அப்படி உண்டாகும். அதே மாதிரி இதை கேட்டால் நீங்க பதில் கேட்டதை தான் நான் ரிப்பீட் பண்றேன். ரெண்டாவது கேட்டேன், இந்த பிரபஞ்சம் ஒரு தடவை வெடிச்சு செதறினது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. செதறி எப்படி போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாக இருக்குமே, ஆனால் அது ஒன்றை ஒன்றை ஈர்த்துக்கொண்டு சூரியனை பூமி அப்படி ஈர்த்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறதுங்கிறீங்களே, இதுல உள்ள அறிவியல் விஷயம், அறிவியல் என்ன சொல்லுது? விரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். ஆனா விரிஞ்சுக்கிட்டு போகலாமா, குறைஞ்சிட்டு வரணுமா? வேகமாக ஒரு பொருளை சுத்தி விட்டீங்க என்று சொன்னா அது சுத்துதலை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து நிறுத்திடணுமே தவிர இன்னும் வேகமாக ஃபோர்ஸாக வேகமா போய்கிட்டே இருக்குமா? முந்தி இருந்ததை விட வேகமா விலகிக்கிட்டு போயிட்டு இருக்குமா? பிரபஞ்சம் விலகி போய்கொண்டே இருக்குன்னு அறிவியல் சொல்லுதா இல்லையா? பிரபஞ்சம் அன்னைக்கு இருக்கும்போது விலகி போய்கிட்டு இருக்கல, எல்லாம் விலகி விரிவடைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு தாறுமாறாக பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு சொல்றான். விரிவடைய முடியாது. அறிவியல் அறிவு பிரகாரம் எந்த ஒரு லாஜிக் பிரகாரமும் என்ன நீங்க உடைச்சு வெடிச்சு தானே அந்த சக்தி வந்துச்சுங்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஒருத்தன் பிடிச்சி இழுத்தா தான் விரிய முடியுமே தவிர அப்படி வெடிச்சு விட்டுட்டோம்னு சொன்னா அது விரிஞ்சுக்கிட்டே போக இயலாது, வேகம் குறையணும். இதுதான் அறிவியல். அதுக்கு நீங்க அறிவியல்ல காரணம் சொல்லுங்க, ஆன்சர் இல்லாட்டி அதை இயக்குற ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுங்க. வேற மூணாவது பதில் சொல்ல முடியாது. மூணாவது பதில் கிடையாது. இதுக்கு என்ன பதில் தான் நம்ம கேட்டோமா, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? அவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணி எதுக்கு பதில் சொல்லியிருக்கானு? இதுக்கு நீங்க என்ன செய்யல? இதுக்கெல்லாம் பதில் என்ன? கொண்டாந்து கடவுளை வேணா காட்டுங்க தான் பதில் சொல்றீங்க. திருப்பி சாதாரண ஒரு பாமரத்தனமான ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு பகுத்தறிவு பூர்வமா தெரிகிறது. செஞ்சவனை கொண்டாந்து காட்டினா தான் நம்புவேன் என்பது அப்ப வந்து இது பகுத்தறிவே கிடையாது. என்ன சொல்ல போனா இது சும்மா சாதாரண பொதுமக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். அப்ப பொதுமக்கள் கேள்வியை வந்து நீங்க பகுத்தறிவு சொல்லி போர்வை போத்தி கொண்டு சொல்றீங்க என்று கேட்டனே, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அது போக ஒரு கேலக்சி தானே இருக்கணும். வெடிச்சு செதறி இருந்தால் அந்த செதறி ஒரு மையப்பகுதியை வைத்துக்கொண்டு ஒன்றை ஒன்று ஈர்த்து பிடிப்பதாக இருந்தால் இந்த யூனிவர்ஸ் முழுவதும் ஒரே ஒரு கேலக்சி தான் இருக்க வேண்டும். ஒரு கேலக்சியா இருக்கிறது இந்த சூரியனை மையமாக வைத்து சூரியனால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கேலக்சி தனியா இருக்கிறது. இந்த சூரியன் மாதிரி 1,00,000 கோடி சூரியன்கள் இருக்கிறது. இந்த ஒரு சூரியன் மாத்திரமல்ல, 1,00,000 கோடி சூரியன்கள் இதே மாதிரி பூமி, சுக்கிரன், செவ்வாழன் மாதிரி இது மாதிரி எக்கச்சக்கமான கோள்களை இழுத்து பிடித்துக் கொண்டு அவை தனக்கென ஒரு கேலக்சியை உருவாக்கி கொண்டு இந்த யூனிவர்ஸ்ல இருக்குன்னு சொல்றானே. இது ஒன்று வெடித்து செதறி இருந்து அதனுடைய இயல்பிலேயே விட்டு இருந்தால் இப்படி நடக்குமா? இயல்பை மீறி எவனோ ஒருத்தன் செய்யறதுனால வருதா? அதுவே உடைஞ்சால் எப்படி நடக்குமோ அப்படி இருக்குதா? இன்னொருத்தன் உட்கார்ந்துட்டு என்னமோ பண்ணுனா நடக்குமே. அவர் என்ன சொல்றாரு? உடைச்சான் போயிட்டான். அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்கறாங்க. இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, விரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுவா விரிக்கல. அவர் கேட்கிறாரு, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது கேள்வியே கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சான்ட்டனா நீங்க கேட்கறீங்க இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அட என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன கண்டுபிடிச்சானா இல்லையா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சாதான் கண்டுபிடிச்சு ஒத்துக்குருவீங்களா? அது கேள்வியே கிடையாது. அப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் இருக்கு. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? விரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேலக்சியில உண்டாகிட்டே இருக்கிறான். அது உண்டாக இயலாது. ஒரு வெடிப்பிலிருந்து உண்டாக இயலாது. ஒரு வெடிப்பிலிருந்து எது உண்டாக இயலாது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறதோ அது வந்து நிறைய கேலக்சிகள் உண்டு. கேலக்சி மாத்திரம் இல்ல, இப்ப யூனிவர்ஸே மல்டி யூனிவர்ஸ்ங்கிறான், மல்டிவேர்ஸ்ங்கிறான். யூனிவர்ஸ்னா ஒரு உலகம், ஒரு பிரபஞ்சம். அது இப்ப இல்ல. அந்த முடிவை நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கிறான். இந்த 1,00,000 கோடி கேலக்சிகள் மாதிரி சேர்ந்து ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. இது மாதிரி பல யூனிவர்ஸ்கள் இருக்குங்கிறான். அப்ப ஒரு பொருள் வெடிச்சு செதறி இருந்தால் ஒரு கேலக்சி, ஒரு யூனிவர்சிட்டி இருக்க, ஒரு யூனிவர்ஸ் இருக்க வேண்டும். அது வந்து விரிந்து கொண்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அறிவியல்ல. கடவுள் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் அந்த விடை வரணும். அந்த விடை வருதா? கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதற்கு உரிய விடை இதிலிருந்து வருகிறதா? வெடிச்சிட்டு விட்டுட்டா அப்படி வராத. வெடிச்சவனையும் ஒருத்தன் பிடிச்சி இழுத்து விட்டாதான் வர முடியும். அதுக்கே அந்த நிலைமை இருக்குமே. ஆனால் பல கேலக்சிக்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன்ல. எவ்வளவு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி அந்த கேள்வி, அதுக்கு பதில சொன்னீங்களா? அதான மெயின் சொல்ல வேண்டிய பதில், அதுதான வாதத்தினுடைய மைய கருவு. அப்ப இது கேட்டா என்ன செய்யறாங்க? இதுக்கு பதில் கொண்டாந்து காட்டுங்க. கொண்டாந்து காட்டாந்து நம்பிடுவோமே. காட்டினாலும் நம்ப மாட்டீங்க, நம்ப கூடாது. முதல் என்ன செய்யணும்? அவன் பொய்யா கூட கடவுள்னு சொல்லலாமே. அப்ப கடவுளை வந்து காட்டினா நம்புங்கிறது ஒரு அறிவியலா? அது பகுத்தறிவாதிகள் கேட்கிற ஒரு கேள்வியா? அப்ப இந்த கேள்வியை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள்லயே ஒளி வெளிச்சம் இருக்குதே, அதுதான் அதிகமான வேகம். என்ன வேகம்? ஒரு செகண்ட்ல 3,00,000 கிலோமீட்டர் போகும். ஒரு செகண்ட்ல இந்த ஒளி போற வேகம் என்ன? 3,00,000 கிலோமீட்டர். ஆனால் இந்த விதிப்படி அது போவதாக இருந்தால்
கேலக்சி கோள்கள் விரிந்து கொண்டே போவதாக இருந்தால் அந்த ஒளி வேகத்தில் போவதாக இருந்தால் ஒளி பெருசாக விரியாது. நம்ம எந்த வேகத்தை மிஞ்சுறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோமோ அந்த வேகத்தை மிஞ்சி இந்த விதிகளை, இந்த விதின்ற ஒரு ஞாபகத்துக்கு வருது. நான் விதின்னு இதை சொன்னா ஒரு விவாதத்துக்கு வரக்கூடியவர் என்ன சொல்றோன்னு விளங்கி விவாதம் பண்ண வேணாமா? அவர் சிற்பி ராஜன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா விதின்னு அந்த விதிக்கு போயிட்டார் அவர். நான் விதின்றது என்னது? விதினா விதிப்படி நடக்கிற நல்லவங்க கிட்டமையா இருக்கிறான். அது இந்த விதியா? அது தயார் தலைப்பு. நான் அந்த விதியை பேசல, சயின்டிஸ்ட் லாவை நான் சொல்றேன். விஞ்ஞான விதியை அறிவியல் விதின்னு நான் சொன்ன. அவர் என்ன சொல்றாரு? விதிக்கு போட்டு வளர்க்கிறார். விதி இருக்கிறது என்று சொன்னான்னு சொல்லி. அப்ப என்ன சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன வாதம் நடக்குதுங்கிறத கூட கவனிக்க மாட்டீங்களா? நான் என்ன விதின்னு சொன்னேன்? இதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு விதி இருக்கிறது. சூனியத்திலிருந்து ஒன்றும் உண்டாகாது, இது ஒரு விதிங்கிறேன். அவர் அந்த ஊழ்வினை விதிக்கு போயிட்டார். அவர் இந்த மேடை பேசல இப்படி பேசி பழவி இந்து மதத்தில் உள்ள ஊழ்வினையை மறுத்து பேசிட்டாரா? அந்த மெசேஜ் அவர்கிட்ட இருக்குது. விதியை பத்தி சொல்ல நினைக்கிறார், அதனால சொல்றாரு தவிர அதான் டாபிக். அந்த விதியை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஊழ்வினைக்கு பேசல. நாங்க என்ன பேசுறோம்? சூனியத்திலிருந்து ஒன்றும் வராது என்பது ஒரு சயின்டிஸ்ட் விதி, அது மீறப்படுகிறது. அப்ப மீறினா என்ன? அதுவே செஞ்சால் மீறக்கூடாது. மீறதுக்குரிய என்னவோ சக்தி இருந்து இயங்குகிறதுன்னு காட்டலையா? இப்படித்தானே நாங்க வந்து கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்டோம். ஒளி வேகத்தை மிஞ்சி எப்படி பிரபஞ்சம் விரிவடைகிறதுன்னு கேட்டோமே, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதுவா உடைஞ்சிருந்தா அந்த இதை விதியை மீற முடியாத. அதுவா விரிவடைஞ்சால் இப்படி விரிவடைய முடியாத. அதுவா விரிவடைஞ்சா ஒரு எல்லையில நின்றுமே. அதுவா விரிவடைஞ்சா ஒரு கேலக்சி தானே இருக்க முடியும். இப்படி நாங்க வந்து பாயிண்டா கேட்டிருக்கிறோம். இறைவனை நிரூபிக்கிறதுக்குரிய நிரூபிச்சும் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தீரவே தீராதுங்கிறார். என்ன வாதம் பண்ணாலும் முடிவுக்கு வராதுங்கிறார். இன்னைக்கு பேசினவங்க ரெண்டாவது அமர்வுல பேசின வாதங்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இந்த இறைவன் இல்லை என்று சொல்வதற்கும் பாயிண்ட் இல்லை, இறைவன் இருக்கிறான் என்று நம்ம சொல்வதற்குரிய பதிலும் அவர்கள்ட்ட இல்லை. அது நல்லா விளங்குதா இல்லையா? அதனாலதான் என்ன பண்றாங்க, டாபிக் வெளியே போய் சம்பந்தம் இல்லாத. நான் கேட்கிறேன், அப்படியானால் நம்ம அவனை ஏன் கொள்றீங்க, பிரபாகரனை ஏன் கொள்றீங்க, 3 லட்சம் பேர் அங்க கொண்டாங்க. சரிப்பா, தலைப்பு என்ன? கடவுள் இருக்கிறானா இல்லையாங்கிறது. சரி, 3 லட்சம் பேர் கொல்லப்படுறான்ல, அது அநியாயக்கார கடவுள் சொல்றீங்களா? அநியாய கடவுள் இருக்கிறான்னு சொல்லு. அது கடவுள் இருக்கிறாங்கிற டாபிக்கா இருந்தா அவன் இருக்கிறானா இல்லையான்னு தனி ஆதாரத்தை கொண்டு நிரூபணம் பண்ணு. அவன் செய்யற செயல் அநியாயமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அநியாயக்கார கடவுள்னு சொல்லணும். இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அநியாயக்காரனா இல்லைன்னு நாங்கள் 3வது தலைப்பு வச்சிருக்கிறோம். நீங்க எதெல்லாம் அநியாயக்காரன் காரணம் சொல்லுவீங்களோ அங்க எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஒரு கடவுள் இருந்தால் அது ஏன் நடக்கிறது அப்படின்னா கேள்வி என்ன நான் கேட்கிறேன். இப்ப அமெரிக்காக்காரன் என்ன செய்யறான்? உண்டு போடுறான், உலகத்தில் அழிக்கிறான், ரொம்ப அக்கிரமம் பண்றான்னு நான் சொல்றேன். அக்கிரமம் பண்ணாதனால இல்லைன்றீங்களா? அமெரிக்கா இல்லைன்றீங்களா? அடே, அக்கிரமம் பண்ற அமெரிக்கா இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அமெரிக்கா என்ன அக்கிரமம் பண்றான், நான் பாட்டு பட்டியெல்லாம் போடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் அநியாயம் செய்கிறானே, அமெரிக்கா இருந்தால் அப்படி செய்வானான்னு கேட்க முடியுமா? அநியாயம் செய்யற அமெரிக்கான்னு சொல்லணுமா? வாதம்டா என்ன, பகுத்தறிவுண்டா என்ன? நீங்களா ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நிக்கிறதுக்கு பேர் பகுத்தறிவா? நாங்க புஸ்தகத்தை கொண்டு நிறுவனங்கிறார். அவர் சொல்றாரு அபாண்டமாக ஒரு பகுத்தறிவாதிகள் குரான்ல இருக்கிறதுனால தான் கடவுள் இருக்கான்னு ஏதாவது பேசணுமா? புஸ்தகத்தை கொண்டு தான் நாங்கள் நிறுவனங்கிறார். இப்ப நான் இதெல்லாம் புஸ்தகமா? அறிவியல் ஆதாரத்தை நான் சொல்றேன். இது குரான்லையும் சொல்லி இருக்குன்னு ஒரு சைடா சொல்லிட்டு இது அடுத்த தலைப்புல விளக்க வேண்டியிருக்கிறேன். குரான்ல அது சொல்லி என்ன சொல்றாரு? இந்த புத்தகத்தை கொண்டு நிறுவ பாக்குறீங்க, அது நம்பிக்கை எடுப்பு நிறுவ பாக்குறீங்க. புத்தகத்துக்கு நாங்கள் நிறுவவே இல்லையே. புத்தகம் தான் குரான்ல இருக்கிற காரணம். நாங்கள் இப்படி சொன்னோமா? குரான்ல கடவுள் இருக்காரு சொல்லிடுச்சு, அதனால வாதமே கிடையாது. நான் குரான் நம்புறேன், நீங்க நம்மள போயிட்டு இருக்க வேண்டியானே. குரானை கொண்டு அவங்கள்ட்ட கடவுள் இருக்காரு நாங்கள் நிறுவனம். இதெல்லாம் குரானை கொண்டா நாங்கள் நிறுவி இருக்கிறோம். அறிவியல் பூர்வமான சான்றுகள், அர்த்தப்பூர்ல கேள்விகளை கேட்டு நிறுவி இருக்கிறோம். அப்ப எந்த ஒரு மூளை உள்ள ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? இதெல்லாம் கண்டிப்பா இது வந்து ஒரு சூப்பர் பவர் இல்லாம நடக்க முடியாது. அதுவா நடந்தால் இப்படி நடக்காது. அதுவா நடக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குல்லங்க. அதுவா நடக்கிற ரூல் படி அந்த விதிப்படி போனா தான் அதுவா நடக்குன்னு சொல்ல முடியும். அதுவா நடக்கிறதுக்குன்னு சில ரூல்கள் நம்ம அறிவே சொல்லக்கூடிய ரூல்கள் இருக்கிறது. விதி, அந்த ஊழ்வினை விதியில் எந்த விதி அது மீறப்படுகிறது, அதுக்கு மிஞ்சி நடக்கிறது. இதானே இதுக்கு பதில் சொன்னாரா? சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தர். அவங்க எதுக்கு எல்லாம் சொல்றாங்க? நாளை கேசட்டை பார்த்துட்டு மக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி மக்களை நீங்க சிந்திங்க. யாரு சிந்திக்காமல் அவர் பேசிட்டு சிந்திங்கிறார். யாரெல்லாம் வாதங்கள் பலவீனப்படுகிறது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சிந்திங்கள் சொல்வதனால எல்லாம் அவனை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கிற மாதிரி சொல்லணும். உங்க சொல்லு சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் வாதம் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். அது சொல்லாமே சிந்திப்பான்.
சிந்திக்க தகுதி இல்லாத விஷயங்களை சொல்லிட்டு நீங்கள் சிந்திக்கணும், புத்தி வந்தா என்னது பக்தி வந்தா புத்தி போயிடும். ஏன் புத்தி போனதுனால தான் உங்களுக்கு பக்தி இல்லைன்னு நாங்கள் சொல்லலாமே? புத்தி போனதுனால தான் இதை சிந்திக்க வேண்டிய விதத்தில் சிந்திக்காத காரணத்தினால தான் உங்களுக்கு பக்தி, கடவுள் பக்தி இல்லாமல் போச்சுன்னு நாங்கள் திருப்பி சொல்லலாமே. இது ஆதாரம், பழமொழி ஆதாரம். புத்தி வந்தால் என்னது பக்தி வந்தால் புத்தி போய்விடும். நாங்கள் மாற்றி சொல்றோம் பழமொழியை. புத்தி இல்லாத காரணத்தினால்தான் உங்களுக்கு பக்தி இல்லை. சிரிக்கிறதுக்கு சொல்ல லாஜிக் கூட நான் சொல்றேன், இதான் புத்தி. புத்தி என்ன? இந்த படைக்கப்பட்ட பொருளை வச்சு நான் சொல்ல இவ்வளவு காரணத்துக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா ஒருத்தன் இருக்கிறான் நம்புறது புத்தி. அது இல்லாதனால பக்தி இல்லாம போச்சு. அப்ப என்ன வாதத்துக்கு வந்து என்ன சொல்லி கொண்டு நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் குரானை பத்தி கேட்டா கேளுங்க, தனி தலைப்பு அக்குவர் ஆணி வர கேளுங்க, ஆன்சர் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி கடவுள் அநியாயம் பண்றான், பாரபட்சமா நடக்கிறான்னு கேட்கறீங்களா? தனி தலைப்பு, மூணாவது தலைப்பு இருக்குது, கேளுங்க. இப்ப தலைப்பு என்ன? கடவுள் இருக்கிறானா இல்லையா? அப்ப நீங்க கேட்கிற கேள்விகள் எதுவுமே கடவுள் இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா? கொண்டாந்து காட்டினா தான் நம்ப வேண்டாம், இல்லைங்கிறதுக்குரிய கேள்வியா? காட்ட இயலாதுப்பா, காட்ட இயலாது. அதனால இல்லைண்டாயிருமா? நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? இருக்கிறாங்கிறதுக்கு அறிவியல் சான்று இருக்குதே. அப்ப இதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யல, அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் உடைஞ்சு வந்திருக்கா இல்லையா? உடைஞ்சதுல இருந்து 4% தான் அதுல இருந்து உடைஞ்சு வந்திருக்கக்கூடிய சக்தி இருந்திருக்க முடியும். மீதி 96% வந்து டார்க் மேட்டர், பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி, டார்க் எனர்ஜி சொல்லி தெரியுறாங்க. என்னமோ ஒன்று இருக்கு தெரியலங்கிறாங்க. அது எப்படி? ஒரு 100 கிராம் பொருளை உடைச்சி வீசணும்னு சொன்னா அல்ல 100 கிராம்ல உள்ள சக்தியை உடைச்சா அது 100 கிராம் தானே இருக்கணும். உடைச்சது 100 கிராம் 1000 கிராம் உள்ளக்க இருந்தா அப்ப அதுவே உடைஞ்சது அவ்வளவுதானே இருக்கணும். சைஸ் விட பெருசு முன்ன இருக்கலாம். அதுவே உடைஞ்சு இருந்தா எதை உடைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவுதானே இருக்கணும். அவ்வளவு இருக்கா? நிறுவலாங்கிறார். இதை விட எப்படி நிறுவுறது? அறிவியலை கொண்டு அவங்க பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்குறோம், ஆன்சர் உங்கள்கிட்ட இல்லை, எங்கிட்ட ஆன்சர் இருக்குன்னா யார் நிறுவி இருக்கா, யார் பகுத்தறிவில் இருக்கிறா? இன்னும் தெளிவாக குழந்தைக்கு மாதிரி கேட்டோம். நீங்க வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாகணும்னு சொல்லும் பொழுது பூமியை சொல்லும் போது அது அங்கேருந்து வச்சு சொல்லிடுவீங்க, அது அங்கேருந்து வச்சு சொல்லிடுவீங்க. கடைசியாக ஒரு இடத்துல முடிக்கிறீல்ல, அது ஒன்றும் இல்லைன்னு கொண்டே முடிக்கிறீல்ல, ஒரு சிறு அணுன்னு முடிக்கிறீங்கல்ல. அந்த அணுவில் நாங்கள் என்ன செய்யறோம்? இது எப்படி வந்துச்சு, அதுல இருந்து இது, அதுல இருந்து இதுன்னு சொல்லிக்கிட்டே போறீங்களே. எங்கேயாவது ஒரு இடத்துல முடிப்பீங்கல்ல, அங்கதான் உங்களை பிடிக்க போறோம். நாங்க எங்க நிக்கிறோம்? இதுல இருந்து ஆரம்பங்கிறீல்ல. அந்த ஆரம்பம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா உங்கள்ட்ட இருந்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன? அப்படியானால் கடவுளை யார் படைச்சா? கேள்வி என்னது? இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடையாது, எதிர்கேள்வி தான் ஆன்சர் ஆகுது. எதிர்கேள்வி என்னது? இது வந்து யாராவது படைச்சிருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப கடவுளை யார் படைச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கிறோம். கடவுளை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது கேட்குவோம். கடவுள் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதை யார் படைச்சான்னு கேட்கலாம். நாங்க ஆய்வுக்கு உட்படுத்துற விஷயங்களில் கேள்வி கேட்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒன்றும் இல்லாம உண்டானுச்சுல, இந்த ஒன்றும் இல்லாம ஏதோ உண்டானுச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு அறிவு இருக்கா? இந்த சூரியன் சந்திரன் விரிஞ்சிக்கிட்டு போது எதுக்காவது அறிவு இருக்கா? மூளை இருக்குதா? பிளான் பண்ணக்கூடிய திறமை இருக்குதா? நமக்கு நாம விரிவாகி கொள்வோம், நமக்கு நாம பெருசாகி கொள்வோம், நம்ம அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் இல்லாத ஒன்று அதுவா உண்டாவலான்னு சொல்லக்கூடிய நீங்க ஆற்றல், திறமை, வல்லமை, நமக்கெல்லாம் அறிவை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவருக்கு அது இருக்குன்னா உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியுது. எது முட்டாள்தனம், எது பகுத்தறிவு? ஒண்ணுமே இல்லாத அதுக்கு அறிவு இருக்கிற மாதிரி திங்க் பண்றீங்க, அது பகுத்தறிவா? அப்ப இந்த ரெண்டு கேள்வியில நிப்பாட்டினா கூட எது பகுத்தறிவு உகந்தது? அதான் எதுவுமே இல்லாத அது தன்னால வந்திருக்கலாமா, அதுவா வந்திருக்கலாமா? எது வந்திருக்கலாதான்? அறிவு, சிந்தனை ஒண்ணும் இல்லாது தன்னால வரலாமா? அதை ஒருத்தன் படைச்சான்னு சொல்லி காரணகாரியத்தோட அறிவியல் பூர்வமான காரணத்தோட நாங்கள் விளக்கினால் அதுக்கு என்ன கேட்குறீங்க? இந்த ஒரு கேள்விதான் உங்களால கேட்க முடிஞ்சே தவிர அது இந்த பொருளை படைச்சவன் இல்லைங்கிறதுக்கு ஆதாரமாகாது. அவனை படைச்சது யாருக்கு வேற கேள்விக்கு போகுமே தவிர அவனை ஒத்துக்கிட்டீங்க எப்ப பார்த்தாலும், அதுலயும் நான் ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய வாதத்தின் பிரகாரம் என்னன்னு கேட்டா கடவுள் காட்டலேன்னு தான் நீங்க சொல்றீங்களே தவிர கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியல. நாங்களும் கடவுளை காட்டணும்னு சொல்ல கிடையாது, இருக்கிறான்னு தான் சொல்றோம். இருக்கிறான்னு எப்படி சொல்றோம்? ஒரு பகுத்தறிவு உள்ளவன் எப்படி ஒரு பொருளை நம்புவானோ, கண்ணால பார்த்து நம்புவான், காதால கேட்டு நம்புவான், தொட்டு பார்த்து நம்புவான், மோந்து பார்த்து நம்புவான், ஸ்பரிசத்தில் அதை நக்கி பார்த்து என்ன செய்வான், நம்புவான். இது எல்லாத்துக்கும் மேல ஒன்றை வச்சு ஒன்றை விளங்குவான். அதுதான் பகுத்தறிவு. ஒன்றை வச்சு அதிலிருந்து என்ன செய்யறோம்? புழுக்கமா இருந்தா இதனாலதான் இருக்கிறது, ஒரு மாதிரியான வாடை வந்தா மழை பெய்யுது என்கிற மாதிரி மழையை பார்க்காம ரூம்ல உட்காந்துட்டு சொல்ல முடியும்.
அப்ப அந்த மாதிரி ஒரு அறிகுறிகளை ஆற்றல்களை வைத்துக்கொண்டு இன்னொன்றை விளங்குறது உங்களுக்கு பகுத்தறிவுக்கு எதிரான தெரிந்தால் அப்ப உங்களுடைய பகுத்தறிவைத்தான் இப்ப சோதிச்சு பார்க்கணுமே தவிர கடவுள் அல்ல. விஷயம் விளங்குதா? அதனால அவங்க எந்த ஒரு வாதமும் அந்த விஷயமா யூனிவர்ஸ் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். அவரே 1 மணி நேரத்துக்கு மேல வீடியோ கிளிப்பெல்லாம் போட்டு காட்டினாரு. அது எல்லாம் அவருக்கு தான் எதிராக இருக்குது, கடவுளை தான் நிரூபிக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு தெளிவான சான்றுகளை நிரூபிட்டோம். நம்பர் 1. ரெண்டாவது என்ன கேட்டோம்? இந்த மனிதனை தனியா சொல்றோம். மனிதன் என்ன தலைப்புல இருக்கிறதுனால இந்த மனிதன் இவன் இப்படியே படைக்கப்பட்டவன் கிடையாது. அது ஒரு செல்லு ஒரு பிராணியாக இருந்து அது அப்படி டெவலப் ஆகி அப்படி ஒன்றுலேருந்து மாறி மாறி கடைசியாக இப்படியான ஒரு நிலைமை அடைஞ்சிருக்குது. ஒவ்வொரு படைப்பும் அப்படித்தான் ஒன்றிலிருந்து மாறினுச்சின்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் இது டார்வினுடைய அர்த்த பழசான ஒரு தத்துவங்க. இதெல்லாம் இந்த அறிவியல் உலகத்தில் பொய் நிரூபிக்கப்பட்டு விட்டதுங்க. அது பழைய காலத்து சமாச்சாரத்தை சொல்றீங்கள என்று கேட்டா அவர் பயங்கரமான பதிலை சொல்றாரு. இப்போ இஸ்லாம் மட்டும் நேற்று வந்தது, அதுவும் பழைய காலத்து தானே, 1400 வருஷமா தான் இருக்குங்கிறார். அப்ப நான் என்னது கேட்கிறேன்? டார்வினுடைய தத்துவம் பொய்ப்பிக்கப்பட்டதுக்காக நான் சொல்றேன். அதுவே மெய்ப்பிக்கப்பட்டதா இருந்தால் பழசுன்னு சொல்ல மாட்டேன். சூரியன் கூட பழசு தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக வேண்டி சூரியனை கிடையாது ரொம்ப பழசா போச்சுன்னு சொல்ல முடியுமா? பழசெல்லாம் இல்லைன்னு சொல்லுவது பகுத்தறிவு கிடையாது. அத தத்துவம் பொய்ன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு சொன்னால் தான் பழசுன்ற வார்த்தையை எடுத்து வைக்கணும். எதுக்காக வேண்டி டார்வினை நான் பழசுன்னு சொன்னேன்? டார்வின் சொன்னது எல்லாம் பொய்ன்னு சொல்லி இன்றைய அறிவியல் உலகம் மரபணு சோதனைகளை செய்து பார்த்து அது பொய் என்று நிரூபித்திருக்கிறது. மூலக்கூறுகளை சோதனை செய்து பார்த்து நிரூபித்திருக்கிறது. டார்வின் எழுப்பிய அர்த்தமில்லாத பைத்தியக்காரத்தனமான டார்வின் வகைராக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் எதிர்கேள்வி கேட்கிறோமே, அதுக்கு ஆன்சர் இல்லை. நான் எவ்வளவு கேள்வி கேட்டேன், ஒன்னே ஒன்று பதில் சொன்னார். கவனிச்சீங்களா? இந்த டார்வின் சொன்ன அம்புட்டு பொய்ங்கிறதுக்கு நான் நிறைய கேள்வி கேட்டேன். அதுல ஒன்னே ஒன்று என்ன, எலிவாளுக்கு மட்டும் தான் சொன்னார் அவர். ஏன் ஒரு தத்துவத்தை நீங்க மறுக்கிறது நம்மளுக்கு சொல்லணும்? எலிவாழை ஒருத்தர் வெட்டினாரு, அதனுடைய குட்டிக்கும் வெட்டினாரு, அதனுடைய குஞ்சிக்கும் வெட்டினாரு, அதனுடைய குஞ்சிக்கும் வெட்டினாரு. ஆனா வால் முளைச்சிட்டு தான் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறிவியலார் சொன்னார், அதை எடுத்து காட்டினேன். அது கூட பொருத்தமற்ற உதாரணம் சொல்லிட்டேன்னு வைங்களேன். அதுக்கு மட்டும் பயங்கரமான தத்துவம் பதில் சொன்னாரு. இப்ப கங்காருக்கு ஏன் வயிறு வந்துச்சுன்னு கேட்டேன், அதுக்கு ஏன் பதில் சொல்லல? அது எதுக்கு முயற்சி பண்ண காரணத்தினால் வயிற்றுல ஒரு பை வந்துச்சு கங்காருவுக்கு. குரத்திலாம் பை போட்டுட்டே இருக்கிறாள், அவளுக்கு ஏன் பை வரக்கானா? குரத்தி பார்த்துருக்கல, பிள்ளைய தூக்குறதுக்கு பை வேணும்னு வழங்கி வச்சிருக்காளா இல்லையா? அந்த மரபணு கடத்தி போய் என்ன செஞ்சிருக்கேன்னு அது ஆசையெல்லாம் வராது, நடைமுறையில் இருந்தால் தான் வரும்னு அவர் சொன்னார். அதுக்கு தான் குரத்தி உதாரணம் சொல்றேன். நம்ம இது ஆசைப்படுறோம் பிள்ளைய நெஞ்சில் வச்சுக்கிறதுக்கு. குரத்தி பை மஸ்ட் அவசியம் நினைக்கிறான், அதனால பை போட்டுட்டு இருக்கிறான். குழந்தைய தூக்குறதுக்கு உடம்போடவே ஒரு பை இருந்தா தான் சரின்னு குறைத்தி நினைக்கிறதுனால குறைத்தி ஜாதி நினைச்சிடக்கூடாது. அந்த சமூகத்துடைய நடவடிக்கை புரியுறக்கா சொல்றாங்க, இன அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்ப குறவர்கள்ங்கிற ஜாதியை சேர்ந்த பெண்கள் என்ன செய்வாங்க, குழந்தைக்காக வேண்டி அவங்க பாடியிலே ஒரு பையை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நின்றாலும் குனிஞ்சாலும் போனாலும் வந்தாலும் அந்த பை இருக்கும். அப்ப உங்க தத்துவ பிரகாரம் என்ன பண்ணணும், அந்த பை தேவையான அந்த பொம்பளை உணர்ற காரணத்தினால அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு பாதிச்சு, அடுத்த பிள்ளைக்கு பாதிச்சு, முதல்ல 1 இன்ச்சு பை உண்டாயி, அப்புறம் 2 இன்ச்சு பை உண்டாயி, அப்புறம் 50 இன்ச்சு பை உண்டாயி, அப்புறம் குழந்தைய தாங்குற அளவுக்கு பை உண்டாகி, இப்ப பை உள்ள மனுஷியா இருக்கணுமா இல்லையா அவங்க? அப்ப சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தா நீட்டி பார்த்தா கழுத்து நின்றும். எந்த ஒரு அறிவாளி சொல்லுவானா இதெல்லாம்? நம்ம இப்படி நீட்டி பார்த்தோம்னா நம்ம பிள்ளைக்கு கழுத்து நின்றுங்கிறதெல்லாம் ஒரு லாஜிக்கில் உள்ளதா அது? அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எலும்பு கூட வச்சு நிறுவிட்டார்கள்ங்கிறாரு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்ல காணா. அப்ப குடல் வாழ் பயங்கரமான தத்துவம், குடல் வாலியா இருக்குன்னு கேட்டாரு. ஆனா குடல் வாழ் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறத அதுக்கு அறிவியல் பூர்வம் அதுக்கு பயன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சொல்லுவாங்க. குடல் வாழ்ல கூட பயனற்ற பொருளாக அது இல்லைங்கிறதுக்கு அதுக்கு நிறைய எவிடன்ஸ், மெடிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறது. அது நாங்கள் நெக்ஸ்ட் எனக்கு அடுத்து ஒரு சொல்லுவார். அப்ப அது ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நான் கேட்டதுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னாரா? கடல்ல உணவு பற்றாக்குறை காரணமாக அங்கே சாப்பாடு கிடைக்காம மீன்கள்லாம் தரைக்கு வந்துச்சு அப்படிங்கிறாரு. கடல்ல எந்த காலத்தில் உணவு பற்றாக்குறை இருந்துச்சு? அந்த காலத்திலேயே கோடான காலத்துக்கு முன்னாடி பற்றாக்குறை இருந்தா இப்ப அதிக ஜீவராசி உண்டா, இன்னும் பற்றாக்குறை ஜாஸ்தியா இருக்குமே, இன்னும் டெய்லி ஆயிரக்கணக்கான மீன் ஒடியாந்துட்டே இருக்கணுமே தரைக்குன்னு கேட்டானே. அதுக்கு பதில் சொன்னீங்களா? உணவு பற்றாக்குறை கடல்ல வாழ முடியலன்ற உடனே அது தரைக்கு வந்துச்சான். பள்ளி மாதிரி ஒரு இனமா போச்சான், ஊர்ந்து போனிச்சான், ஊர்ந்து போற கஷ்டமா இருந்துச்சான், அதுக்காக காலு முளைச்சிச்சான். இப்படியே ஒரு கதை மாதிரி இந்த விட்லாச்சாரியர் கதை இருக்குது. அதை பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடியவங்க விட்லாச்சாரியார் புராண கதைகளை மிஞ்சிற வகையில் ஒரு தத்துவத்தை சயின்ஸுங்கிறாங்க. அறிவியலுக்கு எதிரான கொஞ்சம் கூட ஒரு எந்த தோற்றங்களை வைத்து தீர்மானிக்க கூடாத விஷயங்கள்லாம் தீர்மானிச்சு அதை பண்ணாங்க. அது மாதிரி சில படங்களை போட்டு காட்டினாங்க. அந்த படமெல்லாம் என்ன இல்லை, கருவுல இருந்து எடுத்த எக்ஸ்ரே படம் கிடையாது, அது ஆற்று வரைஞ்சது, நினைக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம்னு சொன்னதுக்கு பதில் சொன்னீங்களா? எடுத்த படம். அதான் என்ன சொல்றாருன்னா, கருவுல
குரங்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், நாயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மனுஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால அதுலேருந்து வந்தான் பயங்கரமான தத்துவம் அப்படின்னு சொன்னீங்களே. இந்த படத்தை வந்து கருவில் நீங்கள் எடுத்தீங்களா? கருவில் எடுத்து தான் டார்வின் சொன்னானா? வரைஞ்சி சொன்னான் அவனா கற்பனை பண்ணி. இப்போ கருவில் உள்ளதை படம் எடுத்து காட்டினா அப்படி இல்லைண்டு. அப்போ ஆற்று ஆதாரமாகுமா படம் ஆதாரமாகுமா? ஒரு மெடிக்கல் மருத்துவத்துறையில் உள்ள ஒருத்தராக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கனே, அந்த தவறு தான் அது என்ன சொல்லியிருக்கனே. அப்போ இந்த டார்வின் விஷயமாக நம்ம கேட்டதுக்கு என்ன இல்லை, மனிதன் மனிதனாகத்தான் படைக்கப்பட்டானே தவிர அவன் எதிலிருந்தும் வரவே இல்லை. இதை வந்து நிரூபிக்க எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கிறது. டார்வினிஸ்டுகள்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அதுபோக அறிவியல் பூர்வமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குரங்குக்கு மனிதன் பல விதங்களில் நெருக்கமாக இல்லை என்பதையெல்லாம் சொன்னேன். அதுக்கு அந்த பன்றிக்கு மட்டும் வாழ்வு அதுன்னு ஒரு பதில் சொன்னாரே தவிர அடிப்படையான கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை. அப்போ எதுல என்ன விளங்குது? அதாவது வாதத்தில் வந்து கடவுள் இருக்கிறார் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதான் விஷயம். எதனால் அந்த பதில் உங்களுக்கு சொல்ல முடியலை? எந்த வாதத்தில் கடவுள் நிலைநாட்டப்படுமோ அந்த வாதத்தை மட்டும் கண்டு கொள்ளாமல் வேற வாதங்களுக்கு அவர்கள் போனால் என்ன அர்த்தம்? வேற வாதங்களை பற்றி தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத வாதங்களையே போட்டு 3/4 மணி நேரத்தை பயன்படுத்தினால் என்ன அர்த்தம்? அப்ப கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம், அதான் அர்த்தம். கடவுள் இல்லை என்பதை அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை. அதிகபட்சம் என்ன நிரூபித்திருக்கிறார்னு சொல்லலாம், பார்க்கிற கடவுள் இல்லைன்னு வேணா சொல்லலாம். கடவுளை கொண்டாந்து காட்டுற தலைப்பு இங்கே இல்லை. கடவுளை காட்ட முடியுமான்னு தலைப்பு வச்சா காட்ட முடியும்னு நாங்கள் ஒத்துருப்போமா? அப்போ காட்டுற முடிவு அதுதான் அவங்க சொல்லலாம். அல்லது அவர் சொன்னபடி பார்த்தா என்ன சொல்லலாம், கடவுள் அநியாயக்கார கடவுள் தான் இருக்காருன்னு தான் சொல்லலாமே தவிர கடவுள் இல்லைன்னு ஆயிருமா? அவர் கேட்ட வாதத்தில் கூட என்ன இருக்கு, கடவுள் இருக்காரு ஆனால் அவ்வளோ அநியாயம் பண்ணலாமாங்கிற கேள்வி தான் அதில் வருமே. அநியாயமா இல்லை ரெண்டாவது தலைப்பு. அப்போ ஒருத்தன் இருக்கிறானா இல்லையாங்கிற டாப்பிக்கை வந்து அதை கொண்டு நிறுவனமே தவிர அவன் இருக்கிறான்னு சொன்ன பிறகு அவன் அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்றவன் இருக்கான்னு சொல்லுங்க, அநியாயம் பண்ணவன அநியாயம் பண்ணாதவன் இருக்கான்னு சொல்லுங்க. டாபிக் இருக்கிறானா இல்லையா என்பதில் இருந்து நீங்களா சில கேள்விகளை கேட்டு அநியாயம் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணலாமான்னு கேட்டா அது வந்து இருக்கிறத நிரூபிக்கிறதுக்கு உதவுமா? உதவாது. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அவங்க நேரங்களை நினைஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி வந்து இன்னும் சொல்ற முறைப்பட்டு பேசினாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க, கடல்ல இருந்து மீன் அப்படி தரைக்கு வந்துச்சுங்கிறாங்க. திடீர்னு அந்தர்பல்ட் அடிச்சு மனுஷன் ஆகாயத்தில் தொங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தான் மிருகங்கள்லாம். அப்புறம் அப்புறமா தரைக்கு வந்துச்சுங்கிறாங்க. ஆகாயத்தில் தொங்குனது முதல்லையா தரையில் இருந்தது முதல்ல தரையில் வந்துருச்சே. அப்பவே அந்த வாள் இல்லாம கையெல்லாம் சரியா வந்திருக்க வேண்டியதானே. ஒன்று கிடக்க ஒன்று வளர்றாங்க. இந்த டார்வினிஸ்டுகள் சொல்லக்கூடியவங்க அறிவியலும் இல்லாம முரண்பாடுகளிடையே ஒட்டுமொத்த தொகுப்புன்னு சொல்வதாக இருந்தா இந்த டார்வின் தத்துவத்தை சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்று நாங்கள் கேள்வி கேட்டா அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்ல கிடையாது. இதான் பாயிண்ட். திருப்பி முதல்வர்களையும் சொன்ன சம்பந்தம் இல்லாத பேசுறீங்க. நம்ம விவாதிக்கிற மேடை பேசுறதுக்கு வரல, மக்களுக்கு கிளுகிழுப்பு கூட்டுறதுக்கு வரல, சும்மா என்னத்தையும் டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக நம்ம வரல அப்படிங்கறத விளங்காம என்ன பண்றீங்க நீங்க வாட்டுக்கு சும்மா பகவத்கீதைங்கிறீங்க, ராமாயணங்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மேல நாங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள். அது தேவையா? அது மாதிரி பெரியார் கதை உதாரணம் பாருங்களேன். பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணமே ஆதாரமா இருக்கா இல்லையா? பெரியார்ட்ட போய் கேட்டாங்களாம், பாருங்களேன் பகுத்தறிவு எந்த அளவுக்கு பகுத்தறிவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. அவருக்கே செலவு வச்சுட்டாங்களா? அவருக்கே செலவு வச்சுக்கிட்டாருன்னு உடனே அங்க ஒரு கேள்வி வருது, பகுத்தறிவான கேள்வி. அந்த கடவுள் சிலை வேணாண்டீங்க, அது கல்லுண்டீங்க, அதுக்கு சக்தி இல்லைன்றீங்க, அது பேசாதுன்றீங்க, அதுக்கு போய் என்ன செய்யாதுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு மட்டும் வைக்கலாமான்றது நல்ல பகுத்தறிவா தான் கேட்டிருக்கான். கேட்டவன் தான் பகுத்தறிவாதி. பதில் சொன்ன பெரியார் பகுத்தறிவாதி இல்ல, கேட்டவன் பகுத்தறிவா கேட்டுவிட்டான். ஏன் அவர் விதைச்ச தூக்கி திருப்பி என்ன செய்ய பந்தடிச்சு அங்கே அடிச்சுட்டானா அவ பயங்கரத்தை பகுத்தறிவு பதில பாருங்க. இது பகுத்தறிவா? நீங்க சிந்தித்தாளா இருந்தா என்ன செய்யணும், என்ன உளறி இருக்கிறார், இதை போய் பகுத்தறிவு நினைக்கிறோம் நீங்க நினைச்சிருப்பீங்க. நீங்க தான் பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர் என்ன பண்றாரு, மேல பார்க்காத கீழே பாருண்டாராம். என்னது அது கூட எதுக்கு தெரியுமா? மேடையில் பேசும் கொஞ்சம் ஆபாசமா இருந்தா ஆபாசமா கற்பனை பண்றதுக்கான சொல்லிவிட்டு வளர்க்கறது. அப்படி சும்மா எழுத்த பாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது மேடையில் ரசனைக்காக வேண்டி ஒரு செக்ஸ் மாதிரி அவன் பார்ப்பான்ல, மேல பாரு கீழே பாருண்டா, ஓ வேற மேட்டர் சொல்றாரு போல இருக்க அப்படின்னு அப்படி யோசிக்க வச்சுட்டு அப்புறம் விளக்கம் சொல்ற. என்னது கீழே என்ன எழுதியிருக்கு பாத்தியா, நீ சிலையுடைய வடிவத்தை பார்க்கிறாய், கீழே என்ன எழுதியிருக்கு, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அயோக்கியன், காட்டுமிராண்டி, இதெல்லாம் இருக்கா, அதுக்கு தான் அப்படின்றாராம். இது பயங்கர தத்துவமா சொல்றாரு. இது பகுத்தறிவா? ஏன்டா சாராய கடை வைக்கிறேன்னு கேட்டா, சாராய கடையை பார்க்காத, குடியை கெடுக்கும் எழுதியிருக்கு பாத்தியா, சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு ஏன்டா சாராய கடை வச்சிருக்கிற, நீ ஏன் சாராய கடையை பார்க்கிற,
குடியை கெடுக்கும் எழுத்தப்பார். இதுக்கு என்ன வித்தியாசம்? இது உங்களுக்கு பகுத்தறிவு. அப்ப யார் பக்தியில பேசுறா, யார் சிந்திக்க, மத்தவங்க சிந்திக்க கூடாதுன்னு மறுக்கின்றன கிடையவே கிடையாது. நீங்க தான் சிந்திக்க. ஒரு ஆளை வந்து கடவுளுக்கு மேல கொண்டு வச்சுக்கிட்டு பெரியார உரிச்சு காய போட போறோம். 4வது தலைப்புல பாருங்க, அறிவாளின்னு சொல்வதற்குரிய அது கோபப்படுற விஷயம் இல்ல. நீங்க இஸ்லாத்தை பத்தி கேட்கறப்ப நாங்க கேட்போம். அந்த அளவுக்கு தலைப்புல இருக்குது. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாதவர்கள் பேசுற மாதிரி எவ்வளவு உளறி இருக்கிறாருங்கிறது உங்க வாயில ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டீங்க. இப்படி ஒருத்தர் சொல்லலாமா? ஆமாப்பா, நானே கல்லுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன், நானே வேணான்னு கல்லு தான், மனுஷன் தான் சொல்லியிருக்கிறேன். என்னை போய் கல்ல போய் மனுஷங்கிறாங்களே, தப்பு தான், தூக்கி பண்ணல சொல்லணும். நீ சுட்டி காட்டணும், நல்ல வேலைக்கு சுட்டி காட்டணும்னு சொல்லணும். அவனு சொல்லு பயங்கர தத்துவம், எழுத்து பாரு, மேல பார்க்காத, அது சொல்லு. அப்ப இதே மாதிரி தான் அவனு சொல்லுவான். அவன் அந்த சிலையை வைக்க, நீ அதை பார்க்குற, அது சொல்லக்கூடிய செய்தியை பாரு, அதை செய்ய நம்பிக்கை பாரு, அது கல்லு தான், அதுல இருந்து ஒரு செய்தி கிடைக்கும். அவன் பக்தி உள்ளவன் சொன்னா அதை ஒத்துக்குறீங்களா நீங்க? அப்ப என்ன காரணங்களை எல்லாம் சொல்லி நீங்களே அதை முட்டாள்தனம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் பெரியார் சொல்லிட்டானே அறிவுன்னு நினைக்க. இதுக்கு பேர் பகுத்தறிவா? எந்த பகுத்து? இன்னொருத்தர் வந்தாராம், கேள்வி பாருங்க. இன்னொருத்தர் வந்தாராம், என்ன கேட்டாராம்? கடவுளை முஸ்லீம் ஒருத்தர் வந்தாராம், ஒரு இந்து ஒருத்தர் வந்தாராம், ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்தாராம். 3 பேர் வந்து ஏங்க இந்த மாதிரி இதெல்லாம் பயங்கரமான ஆதாரம். இதுல கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது, அவருக்கு அறிவு கிடையாது, கேட்டவனுக்கு அறிவு கிடையாது, நல்லா விளங்குறது. இது அறிவான பதில். 3 பேர் வந்து கேட்டவனு நினைஞ்சாராம், ஏப்பா நான் கடவுளை இப்படி 3 பேர் சேரவமா நான் கேட்கிறேன். 3 பேர் சொன்னாங்க இல்ல, அந்த எந்த ஊர்ல சொன்னாங்க? முஸ்லீம் பேரை சொல்லு, அட்ரஸ் சொல்லுங்க. அந்த கிறிஸ்துவ பாதியார் பேரை சொல்லுங்க. கதை இது. சும்மா பெரியாருக்கு ஒரு மதிப்பேற்றுங்கிற பேர்ல புராணங்கள்ல எப்படி இட்டு கட்டி கொண்டார்களோ அப்படி ஒரு கதை தானே தவிர எந்த ஒரு மத குருவும், முஸ்லீம் மத குரு, இந்து மத குரு, கிறிஸ்துவ மதம் அப்படி சேர்ந்து ஒன்னா யூனிட்டா போய்கிட்டு பேசுற அளவுக்குலாம் அந்த காலம் இருக்க கிடையாது. இப்போவாது கொஞ்சம் நெருக்கமா பேசிக் கொள்ளுகிறோம். அப்படி ஒரு சம்பவம் நடக்க கிடையாது. அவர் சொல்படி வச்சுக்கிருவோம். போய் கேட்டவன நினைச்சாரா, நீங்க கடவுள் இல்லைங்கிற எங்களை புண்படுத்துது. முஸ்லீம்கள் ஒரு காலத்துல பெரியாட்ட இப்படி பேசினதே கிடையாது. இந்துக்கள் வேண்டாம் பேசியிருப்பாங்க. நாங்கள் வாட்டு கண்டுக்கிறாம சைலண்டா போயிருப்போமே தவிர நாங்கள் போயிட்டு ஏன் கடவுள் இல்லை, ஏன் அவர் எங்க கடவுள் இல்லைன்ற சொல்லலை. அவர் எதை சொல்லலை எங்களுக்கு விளங்கு. நாங்கள் வாட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருந்தோமே தவிர நாங்கள் போயிட்டு எங்க கடவுள் இல்லைங்கிறீங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். அவரே சொல்லியிருக்காரு பல சந்தர்ப்பத்தில், அடே அவனை பாடுறா, முஸ்லீமை பாடுறா, அவனை மாதிரி கடவுள் ஒரு கடவுள் வச்சுட்டு போடான்னு சொல்லியிருக்காரு. அவரு எங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க. அப்ப எவனா சொல்ல ஏதாவது சொன்னவனை கேட்டுக்கிட்டு அறிவிக்கிறதுக்கு பகுத்தறிவா? சரி கேட்டாங்களாம், என்ன ஏன்பா நான் கடவுள் இல்லைங்கிறேன்னு சொல்றேன், கோவப்படுறீங்க. முஸ்லீம் சொல்ற கடவுளை அவங்க 2 ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்துவன் சொல்ற கடவுளை நீங்க 2 ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்து சொல்ற கடவுளை நீங்க ஆளுக்கு 2 கடவுள் மறுக்கத்தானே செய்றீங்க, நான் 3 மறுக்கிறேன் பயங்கரம் அப்படின்றாராம். இது 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 ஒரு சம்பவமா? இது ஒரு அறிவா? லாஜிக்க சொல்ல வேண்டிய அவன் மறுக்கிறதுனால தப்பா போயிருமா? இந்தப்பா இன்ன காரணத்தினால கடவுள் இல்லை அப்படின்னு தான் ஒரு அறிவாளி பேசணுமே தவிர நீனும் செய்யறது நானும் செய்யறேன்டா, அது என்னது நீனும் செய்யறது நானும் செய்யறதுங்கிற ஒரு பகுத்தறிவா? பகுத்தறிவு வெளியே நின்று பேசுறாரா? இது மாதிரியா? இன்னொருத்தர் வந்து கேட்டாராம், கதை பாருங்க, விவாதத்தில் வைக்கிறாங்க. இதெல்லாம் விவாதத்தில்ங்க, நான் புஸ்தகத்தில் படி சொல்லல. இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு விவாதம் என்கிற பெயர்ல பெரியாரை தவிர இந்த பதிலை யாரும் சொல்லியிருக்க முடியாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீடப் வர கொடுத்து அந்த சம்பவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிட்டு விட வேண்டியதானே, ஏன் அடிக்கடி சொல்லின்னு கேட்டானா? இவர் என்ன செய்யறான்? அப்ப ஏன்டா திருடர்களை ஜாக்கிரதை, முள்ள மாதிரி ஜாக்கிரதுன்னு அடிக்கடி நீங்க அறிவிப்பு செய்யறேன்னு கேட்டாராம். இந்த பதிலை பெரியாரத்தவர் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. முதல்ல ஏங்க ஒருத்தன் கடவுள் மறுக்கிறாருன்னு சொன்னா அறவே ஏன்பா மறுக்கிறேன்னு போய் கேட்பானா? ஒரு தடவை சொல்லிட்டு விடுன்னு கேட்பானா? எவனா கேட்பானா? முதல்ல பெரியார் கடவுளை மறுக்கிறாருன்னா என்ன செஞ்சிருப்பான்? ஏங்க கடவுளை மறுக்கிறேன்னா கேட்டிருப்பான். அப்படிதான் கேட்பானே தவிர ஒரே ஒரு தடவை மறுத்துக்கிறங்க. ஒரு பொம்பளை மேலே குற்ற வச்சு முடிச்சான், ஒரு தடவை தேவையானு சொல்லுங்க, டெய்லி சொல்லாதீங்க. அது ஒரு தடவை சொன்னா என்ன, 10 தடவை சொன்னா அப்படியே கேட்பான். இப்ப முதல்ல நம்ம சென்ஸை கொண்டு சிந்திக்கணும். இப்படி நடந்தே இருக்க இயலாது. எந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் சரி, அப்படி எழுதி இருந்தாலும் பொய்யா தான் இருக்கும். அப்படி பொய்யா இல்லாட்டாலும் இதுல எந்த ஒரு பகுத்தறிவும் கிடையாது, இதுல எந்த ஒரு லாஜிக் கிடையாது. அப்ப நான் என்ன பார்க்கிறேன்னு கேட்டா, இவர்கள் கடவுள் மறுப்பு என்ற ஒரு மூட நம்பிக்கையை, அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு யாரோ விதைத்ததின் அடிப்படையில் திரட்டி வைத்துக் கொண்டு இந்து மதத்தில் உள்ள சுரண்டல்கள், ஏற்றத்தாழ்வுகள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இந்த மதத்தை வெறுக்கிறோம் என்கிற பெயர்ல இந்த அகில உலகத்தையும் படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை மறுக்கிறார்கள். பக்தி, ஒரு குருட்டு பக்திக்கு பேர் பகுத்தறிவு. அதுதான் அங்க உள்ள நடக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரியான பயங்கரமான தத்துவத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லி அவங்க நிறுவி இருக்கிறத பாக்குறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறாரு, லாஸ்டா ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு? நம்மெல்லாம் தமிழின போராளிகளேங்கிறாரு. தமிழினம்ங்கிறது ஒரு பகுத்தறிவா? தமிழினம்ங்கிற பேசுறதுனால ஒரு மொழியை பேசிட்டு இருக்கிறோம். நம்ம அங்கே பிறந்தா மலையாளத்தை பேசுவோம், இங்கே பிறந்தா சிங்களத்தை பேசுவோம். நம்மளாம் ஒரு இனமா? ஒரு இனமான்னு கேட்டேன். எல்லாம் ஒரு இனம், மனித இனம் தான் நம்ம எல்லாரும்.
அனைவரும் மனித இனம்ங்கிறது பகுத்தறிவா? நான் தமிழன நீ மலையாள இனம்ங்கிறது பகுத்தறிவா? பேசுகிற மொழியினால நம்ம என்ன செய்யணும்? எத்தனை மலையாளம் பேசின வந்து இங்க வந்து தமிழன் ஆகி போயிட்டான், தமிழ் பேசின எத்தனை பேர் வந்து மலையாளியா மாறி போயிட்டாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அமெரிக்காவே டச் பேசி இங்கிலீஷ் பேசி அப்படியே அங்கே செட்டில் ஆனவங்களாம் இருக்கிறான். அப்போ நம்ம வந்து அவன் ஒரு எங்கே பிறக்கிறோமோ அந்த பாஷையை நம்ம பேசுவோம். இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதை ஒரு பயங்கரமான இதாக்கி இது மனுஷனை யூனிட் பண்ணுவதற்கு ஒரு விஷயமா? நியாய அநியாயத்தின் அடிப்படையில் யூனிட் பண்ணுவது பகுத்தறிவா? நான் தமிழன் யூனிட் பண்ணுவது பகுத்தறிவா? தமிழன்லையும் மொல்ல மாதிரி இருப்பான், நல்ல மாதிரி இருப்பான், திருட்ட இருப்பான், பிக்பாய்ட்டுக்காரன் இருப்பான். தமிழன் திருட்டான் விட்டுன்னு சொல்ல முடியுமா? அப்ப தமிழன்ற ஒரு கான்செப்டை திக்கி திருப்பி அடிக்கடி பேசுறீங்களே, இதுல என்ன பகுத்தறிவு? ஒருத்தர் அது பெரிய தத்துவமா பேசுறாரு, அதே கேள்வி அவங்க கேட்கிறாரு. நீங்க இன்ஷா அல்லான்னு சொல்றீங்க, அல்லான்னு அது தமிழ்ல சொல்லிட்டு போண்டியான, அப்ப தமிழ்ல சொன்னா கடவுள் ஓகேயா? நான் கேட்கிறேன், கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்கிற டாபிக் வந்தா இப்பதான் விஷயம் விளங்குது. அதை தமிழ்ல சொல்லலைங்கிற டாபிக் அப்படி கேட்கிறாரு அவரு. அது என்ன இன்ஷா அல்லா? அதை தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? தமிழ்ல சொன்னா ஓகேன்னு அப்படி சொல்லுங்க. அப்ப நான் என்ன தமிழ்லாம் போட்டுருக்கிறோம். அடுத்து என்ன? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி அப்படிங்கிறாரு. இது ஒரு பகுத்தறிவா பேசலாமா? நல்ல விஷயங்கள் வெளிநாட்டில் வந்தா உள்நாட்டில் இருந்து வந்தா என்ன சொல்றது பகுத்தறிவா? ஏன் இந்த ரிலேட்டிவிட்டி தியரி மட்டும் இந்தியா தயாரிப்பா? நான் கேட்கிறேன், சாக்ரட்டிஸ் தான் நாத்திகத்துடைய ஒட்டுமொத்த குத்தக. அவர் என்ன மேட் இன் தமிழ்நாடு அவரு? அப்ப சிந்தனை எங்க இருந்து வந்தாலும் அழகா சொல்றான், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவன் வாயில கேட்ட உனக்கு என்ன? இஸ்லாம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்குறது பகுத்தறிவா? அது என்ன சொல்லுதுங்கிற அதுவும் எப்படி சொல்றாரு தெரியுமா? பிரித்தாழ்வதற்கு வந்ததான். பிரிந்து பல்ல பறைய சக்கிலிய சாணா நாடாறு தேவன் பிரிஞ்சு கிடந்து அம்புட்டு பேரையும் ஒரு பெட்டில் உண்டாக்கி இருக்கிறவங்களுக்கு ஆக்க முடியல. என்னென்னமோ சட்டம் பகுத்தறிவு எல்லாம் போட்டு பாத்தீங்க, மாத்த முடியல. ஒரு செகண்ட்ல மாறுது. பெரியாரை வியந்து போய் என்னடா நம்முடைய பிரச்சாரத்தினால் கிடைக்காத ஒன்றை ஏதோ மந்திர மாதிரி சொல்றாங்க, அப்படி தோழர்களுக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு உரையாற்றி அது புத்தகமாக வேற வெளியிட்டு சமீப காலத்தில் இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சுயமரியாதைக்காரர்களை இருட்டடிப்பும் செய்யப்பட்ட ஒரு புஸ்தகம் முதல் வெளியிட்டு இருந்தாங்க. ஆஹா டேஞ்சரா இருக்கு, முஸ்லீம் ஆயிரம் அப்படி பேர் பக்கத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வந்து இருட்டடிப்பு செஞ்சாங்க. நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், ஃப்ரீ அப்படி போட்டுட்டு இருக்கிறோம் வைங்களேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொன்னாரு. எதுக்கு எதை சொல்லணும்? அறிவு வேணாம். பிரித்தாள் இருக்கா வந்துச்சு. அது கல்லு மண்ணு கழுதையெல்லாம் கடவுளுங்கிறான், அப்படிலாம் வணங்காதப்பா, ஒரு இறைவனை வணங்குப்பான்னு சொன்னா அதுக்கு வந்த ஒரு சித்தாந்தம் நல்லதா இருந்தா அந்த சித்தாந்தத்தை நீ பாப்பியா? என்ன பாக்குறாரு? வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மை பிரித்து ஆள்வதற்காக வந்து விட்டு சொல்லிட்டு என்னமோ எல்லாம் ஒன்னா இருந்த மாதிரியும் ஒரு தட்டில் சோத்தை தின்னுட்டு இருந்த மாதிரியும் இஸ்லாம் வந்து அப்படி துண்டு துண்டாக்கி பல்லாம் பறைய சக்கிலி எல்லாம் உண்டாகிட்ட மாதிரியும் பேசுறீங்களே, இது வந்து வாதமா? இது வந்து நான் கேட்கிறேன், பகுத்தறிவாக வாங்க. நாங்க சொல்றோம், நாங்க தான் பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவாளர்கள் சொல்றேன். முகமது நபி வந்தாரு, நீங்களே எத்தனை தலைவர்களை கொண்டாடி இருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைவரும் தன்னை எந்த நிலையில் வைத்திருந்தார்? சிலையை வச்சு நியாயப்படுத்தினார். ஒருத்தர் அடுத்தவன் சிலை வைக்கும் போது எனக்கு சிலையை வைக்காதுன்னு சொன்னார். எது நல்லது, எது இருக்கத்தக்கது, அதை யோசிச்சு பார்க்க வேணாமா? அப்ப என் காலில் விழக்கூடாதுந்தாரு, எனக்கா எந்திரிக்க கூடாதுந்தாரு, கும்பிடக்கூடாதுந்தாரு, செத்த பிறகு எனக்கு சமாதி கட்டக்கூடாதுந்தாரு. அப்ப இப்படி எதுக்கு நான் சொல்றேன், வெளிநாடு உள்நாடுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் பகுத்தறிவாதிகள் இருந்து வருவது ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. வரலாமா? ஒரு மனித டார்வின் பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் தமிழ் எல்லாம் உண்டா? டார்வின் தியரியில டார்வின் பொய்த்து போன டார்வினை நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப டார்வின்ல தமிழ் குரங்கு தனியா இருந்து அதுல இருந்து தமிழ் குடிமகன் வந்தானா? மலையாள குரங்கு தனியா உண்டாய் அதிலிருந்து மலையாளி வந்தானா? அப்ப ஏன் இல்லாத அறிவியல்ல இல்லாத ஒரு தத்துவத்தை வந்து தமிழன் மலையாளிங்கிறீங்க, திராவிடங்கிற பேரே திராவிடன்ங்கிறீங்க. திராவிடன் அப்படி பிரிக்கலாமா? இங்கேயும் நல்ல இருப்பான், அங்கேயும் நல்ல இருப்பான், இங்கேயும் கெட்ட கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அது என்ன இனத்தின் அடிப்படையில் நீங்க பிரிக்கிறீங்க? திராவிடன் எல்லாரும் நல்லவனா? திராவிட கழகத்தை நான் சொல்லல. நீங்க திராவிடன் என்று சொல்வது மலையாளி, தமிழன், கன்னடத்துக்காரன் எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க. அப்ப தெலுங்கன், தென்னிந்திய அந்த அத்தனை தச்சனம்னு சொல்றாங்க இல்லையா, அதுல உள்ள 50 பேரையும் நீங்க திராவிடர்கள் சொல்றீங்க. அப்ப 50 பேர் ரொம்ப நல்லவனா? திராவிடன் தானே. திராவிடன் தண்ணி தர மாட்டேங்கிறான். தண்ணி தர மாட்டேன் கர்நாடகாவில் சொல்றோன்னு திராவிடன் தான். உங்களுக்கு நீங்க மறுக்கப்படுற நீங்களும் திராவிடன் தான். பாலாத்துல தர சொல்றவன் அவனா தான் இருக்கிறான். என்ன திராவிடங்கிற? அப்ப என்ன பகுத்தறிவு பேசுறீங்க? பகுத்தறிவு என்று சொன்னால் மனிதன் சொன்ன செய்தி சரியா, வாதம் சரியா, கருத்து சரியா, அது எந்த உலகத்துல வேற ஒரு யூனிவர்சிட்டில இருந்து வந்தாலும் ஏத்துக்கணும். நாங்க எங்க கருத்து என்னது? அது வந்து தமிழன் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
முகமதுங்கிற அரபு நாட்டில் சொன்னாருங்கிறதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சரி என்பதற்கு ஏற்றிருக்கிறோம். சிந்தித்து பார்த்தோம், அதுதான் சரியானது என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன், இங்க வந்து ஏதோ மேல சொற்பொழிவு மாதிரி நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், உங்களை சிந்திக்க விட மாட்டார்கள். யாரு? நம்ம, அதாவது சிந்திக்க விட மாட்டார்கள் இஸ்லாத்துல சொல்ல இயலுமா? இஸ்லாம் மாதிரி சிந்திக்க தூண்டுற ஒரு மார்க்கம் இருக்குதா? அவரே அதுக்கு ஆதாரமா எடுத்து வச்சார், நான் கூட வைக்க வேண்டியதில்லை. அவருக்கு வந்து டாக்டர் அழகா பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு 300 வருடங்களாக தான் நீங்க இந்த ஆய்வுகளில் பின்தங்கிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சிங்க, அல்ஜிப்ராவுல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிங்கிறாரு. கிறிஸ்துவ மதம் வந்து விஞ்ஞானிகளை முடக்கிற நேரத்தில் முஸ்லீம் மதம் வந்து முடக்காதனால கண்டுபிடிச்சான், தூண்டுனால கண்டுபிடிச்சான். விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி சொல்லக்கூடிய வசனங்கள் குரான்ல இருக்கா இல்லையா? படிக்காத, சிந்திக்காத, கேள்வி கேட்காத இஸ்லாத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்குது குரான்ல. நபியுடைய போதனையில கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரியார் கேள்விகளை எந்த அளவுக்கு அனுமதித்தாரோ அதை விட லட்சம் மடங்கு இஸ்லாம் கேள்விகளை அனுமதித்திருக்கிறது. அப்ப என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஒரு வாதங்களை நீங்க வாதத்திலிருந்து விலகிட்டனால இந்த அறிவுரமா நானும் போயிட்டு இருக்கிறேன். நீங்க வாதம் செய்ய வந்தவர்கள் என்ன பண்ணனே, இதுல இருந்து எந்த கடவுள் இருக்கிறான் அதை சொல்லுங்க, இதுல இருந்து கடவுள் இல்லை இதை சொல்லுங்க, இதுல இருந்து பரிமாணம் சரி அதை சொல்லுங்க. அதை விட்டு என்னென்னலாம் சொல்றீங்க? சம்பந்தமில்லாத பிடரி நரம்புக்கு கிட்ட இருந்தால் அந்த கடவுள் ஏன் வந்து அப்ப வெட்டுனா கடவுள் தான் வெட்டப்படுறாரு, எப்படி பயங்கரமான தத்துவம். கடவுள் குரான்ல இருக்கிறது, பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான் இருக்கிறது. இது என்ன விளக்கம்னு கேட்க வேண்டிய ஒரு டாபிக், இருக்கிறானா இல்லையாங்கிறதுக்குரிய டாபிக் அல்ல. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, எல்லா மனிதனுடைய பேச்சுக்கள்லையுமே நேரடி அர்த்தத்தில் விளங்க வேண்டியவை இருக்கிறது. ஒரு இலக்கியமாக சிலேடையாக இரட்டுற மொழிதல்ங்கிற ஒரு அடிப்படையில் பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இரண்டரை கலந்து விட்டார்கள் தம்பதிகளை பற்றி வீரமணியும் வாழ்த்துவார், நீங்களும் வாழ்த்துருவீங்க. இப்போ இரண்டரை கலந்து ரெண்டு ஒன்றாயிட்டாங்க, மிக்ஸ் ஆயிட்டாங்களா, ரெண்டு ஒரு ஓடலா என்னன்னு கேட்கறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அங்க இருப்பான் இங்க இருப்பான், நெருக்கண்டா என்ன அர்த்தம்? ஒட்டிக்கிட்டு பெடரிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அர்த்தம் செய்யறீங்க. பெடரிக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய ஃபண்டமெண்டல் என்ன? இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் கொள்கை என்ன? ஒரு அல்லாஹ்ங்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லைங்கிறமே. பெடரில் இவர் பெடரிலையும் கடவுள், இவர் பெடரிலையும் கடவுள் இருந்தா 600 கோடி கடவுளாகி போயிடுவானே. அப்படி நாங்க சொல்லுவோமா? எங்களுடைய கருத்துக்கு எங்களுக்கு மாற்றமான விளக்கத்தை நீங்க எப்படி கொடுக்கிறது? நாங்க ஒரு கடவுள் தான் இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு கடவுள் நெருக்கத்தில் இருக்கிறான்டா என்ன அர்த்தம்னா, நெருக்கமாக இருக்கும் பொழுது எப்படி கண்காணிப்பானோ அந்த மாதிரி இறைவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அந்த கண்காணிப்புக்காகத்தான் அப்ப அமெரிக்கா வந்து நமக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லலாம். எதை வச்சு? சேட்டலைட்டை இறக்கி விட்டு நம்மளை அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அதை சொல்றோம். உலகம் சுருங்கிருச்சு, கைப்பிடிக்குள் உலகம் வந்துருச்சுங்கிறோம். உடனே இவர் மாதிரி ஆளுக்கு எந்திரிச்சுக்கிட்டு எங்க கைப்பிடியில் பிடிச்சி காட்டு பார்ப்போம். கைப்பிடியில் உலகம் வந்துச்சுன்னு அது அர்த்தமா? அதுக்கு வந்து ஒரு ஒரு இலக்கிய அர்த்தம்லாம் வராதா? நகம் சதையுமா இருக்கிறார்கள்னா அப்ப ஏன் நீங்க 2 பேருக்கு நகம் இருக்கான்னு கேட்கறதா? அப்ப நகை யாரு? சதை. நகமும் சதையும் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்காக அவர் வெளிச்சமாக இருக்கிறார்னா கட்டி தொங்கோட வெளிச்சம் கேட்கிறதா? அப்ப என்ன, கடவுள் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறார்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லக்கூடிய அத்வைதம் மாதிரி இஸ்லாம் சொல்ல கிடையாது. தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், இங்கே படலையும் இருப்பார், என் படலையும் இருப்பார்னு சொன்னா தான் அப்போ வெட்டுனா கடவுள் தான் செத்துட்டாரான்னு கேட்கலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்? கடவுள் வந்து இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் அரசுங்கிற ஒரு ஆசனத்தில் வீட்டு இருக்கிறார் என்று சொல்றோம். அதை சொல்லி போட்டு தான் நெருக்கமா இருக்காருங்கிறோம். அதை சொல்லிட்டு நெருக்கமா இருக்கிறாருன்னா எப்படி விளங்கணும்? அப்போ ஒரு விஷயத்தை ஒரு புஸ்தகத்தை பெரியாருடைய ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னா பெரியார் போதனைக்கு மாற்றம் இல்லாத வகையில் விளக்கம் கொடுக்கணும். இஸ்லாம் ஒரு குரான்ல ஒன்று சொல்லுது, மொத்த கருத்து என்ன, இந்த கடவுளை பற்றி என்னன்னா அப்போ இந்த மீனிங் தானா? அதான நேர்மையான பார்வையா இருக்கு. நீங்க எடக்கு முடக்கு பண்றதுக்குன்னு இப்படி 1-2 தேடி பிடிச்சிட்டு வந்து கேட்டீங்கன்னா இது எப்படி? இது மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு புஸ்தகத்தில் நான் கேட்பேன், இது மாதிரி உள்ள வார்த்தை பிறகு 100 இருக்குது, அதே மாதிரி கேட்டேன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்படி கேட்கக்கூடாது. ஏன்? வார்த்தை அப்படி இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு விளங்கிக்கிறோம். ஒரு வார்த்தை அப்படி இருக்கும், நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? இந்த வார்த்தைக்கு இப்படி நேரடி அர்த்தம் கிடையாது, இது உங்க பேச்சில் இருக்கு, என் பேச்சில் இருக்கு, எல்லார் பேச்சிலும் இருக்கு, குரான்ல இருக்கிறது, எந்த புஸ்தகத்திலையும் இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் எது கேட்கிறேன்? இதுக்கெல்லாம் நேரம் செலுத்தவர்கள் இதெல்லாம் கேள்வி அடுக்கடுக்காக கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? திருடர்கள் ஜாக்கிரதை, அதாவது ஆன்மீகத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்கிறார்கள், இஸ்லாமும் அப்படி தாங்கிறாரு. இஸ்லாத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன இடம் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி கேட்கக்கூடாது, அது கூட இப்போ கேட்கக்கூடாது. நீங்கள் தலைப்பு அது அல்ல. இஸ்லாத்தில் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது கூட நீங்கள் பேசுவதாக இருந்தால் அதுக்குள்ள தலைப்பு என்ன இருக்கு? 2வது தலைப்பு இருக்கிறது.
இப்ப எங்க இதுல என்ன பேசுனேன், கடவுள் இருக்கிறான்ங்கிறதுக்கு நீங்க சொன்ன டாபிக் எந்த வகையில் உதவும்? தசரதங்கிறீங்க, அது இந்த சபைக்கு தேவையா? தசரத மகாராஜாங்கிறீங்க, அதுங்கிறீங்க, அது மாதிரி கடவுளுக்கு வந்து முந்தா நாள் தான் கண்டுபிடிச்சாருங்களாங்கிறீங்க, அது இன்னொரு விஷயம். அதாவது இந்த அது பயங்கரமான தத்துவம். இந்த பாம்பு பள்ளி சொன்னார், டாக்டர் சொன்னார், கடவுள் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டால், பாம்பை கண்டு பயந்தான், உடனே கடவுள்ன்ட்டான். பள்ளியை கண்டு பயந்தான், உடனே கடவுள்ன்ட்டான். அதை கண்டு பயந்தான், அதனால தான் கடவுள் உண்டாச்சுன்னு சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கும் எனக்கு கூட கருத்தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் சொன்னேன், இல்லை நாங்கள் வந்து இறைவனை கண்டுட்டு நாங்கள் பயப்படலை, இறைவனை அல்லாஹ் பார்த்துட்டு நாங்கள் பயந்தோம், பாம்பை பார்த்த மாதிரி பள்ளியை பார்த்த மாதிரி அல்லாஹ் பார்த்துட்டா பயப்படுறோம்னு நான் சொன்னேன். பார்த்துட்டா பயப்படுறோன்னு நான் கேட்டது அவர் என்னென்னு வழங்குறாரு, இல்லாத நம்பலாமான்னு கேட்குறாரு. பார்த்துட்டா நம்புறதுங்கிறது இல்லைன்னு அர்த்தம் தருமா? ஒரு விஷயத்தை நான் பார்க்கலைங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா? பார்த்து நீங்கள் எதுக்கு அதை கூட நான் கேட்டேன், பார்த்து பயந்து தான் நீங்கள் கடவுள் உண்டாக்குனீங்கன்னு கேட்டார். நாங்கள் அல்லாவை பார்த்து பயந்து உண்டாக்கலைங்கன்றதுக்கு ஆன்சருக்கு நான் சொன்னேன். உடனே அதை பயங்கரமாக பிடிச்சிக்கிட்டு, பார்த்தீங்களா இல்லைன்னு ஒத்துக்கொண்டார்கள், இல்லாததான் நம்புகிறார்கள், இல்லாத பார்த்து வேணா பயப்படுவான்னு கேட்கிறாரு. இல்லாத பார்த்து பயப்பட மாட்டான், பார்க்காத பார்த்து பயப்படுவான். ஒரு மன்னர் இருக்கார், பார்க்கவே இல்லை, பயங்கரமான சர்வாதிகாரின்ட்டு நடைமுறையில் தெரியுது, பயப்பட மாட்டீங்களா? அவனை கொண்டாந்து காட்டு பார்த்து தான் பயப்பட சொல்லுவீங்களா? பார்த்தும் மனுஷன் பயப்படுவான், பார்க்காமலும் பயப்படுவான். அப்போ பார்க்காம நாங்கள் பயப்படுற வச்சுக்கிட்டு இல்லைங்கிறார். ஆதாரங்கள் பாருங்க, இதெல்லாம் ஆதாரமா? நாம் நல்ல தயவு செய்ய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கேட்பதெல்லாம் என்னென்னு கேட்டால், நாம் பகுத்தறிவு அடிப்படையில் விவாதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மத அடிப்படையில் விவாதிப்பதாக இருந்தால் 5 நிமிஷம் சாப்டர் க்ளோஸாக போயிருக்கும். குரான்லேருந்து நபி சொன்னதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அல்லா இருக்கிறான், அந்த இருக்குது குரானில் குல்ஹுவல்லாஹு அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். நாங்கள் என்ன பேசுகிறோம், எங்களுடைய அந்த நம்பிக்கைகளை தனியாக வைத்துவிட்டு இந்த சபையில் ஆர்குமெண்ட்டில் பேசுவாங்க. எங்களுக்கு சொல்லி தந்த நம்பிக்கை இருக்குது, அதன் அடிப்படையில் நின்று நாங்கள் பேசலை, ஆர்குமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் அது மாதிரி வெளியே வாங்க. என்ன வரனே, நீங்கள் ஒரு வட்டத்தை என்ன வட்டம், கடவுள் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக ஒரு வட்டத்தை போட்டுவிட்டீங்க. இப்போ மீறி மக்கள்கிட்ட முகம் கொடுத்தீங்கன்னா, என்னடா அது நேரத்தில் இல்லைடா இன்னைக்கு வந்து அப்படின்னு சொல்லிடுவானேன்றது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய அடி மனசில் என்ன இருக்குது, ஆமாம் அறிவியல் சொல்லுது, நம்ம போட்டு இன்னைக்கு போய்கிட்டு ஆமாம் இருக்கிற நம்ம தோற்று போயிட்டா என்ன செய்யறது, அப்படியே வர்றது, அப்படி வரக்கூடாது. நியாயங்களை ஒத்துக்கொள்வது தான் முக்கியம். நியாயங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், நீங்கள் ஆர்குமெண்ட்டில் இல்லைன்னு நிரூபிங்க. ஆர்குமெண்ட்டில் நாங்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறோமே, எந்த ஆர்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு நிரூபணம் பண்ணவே இல்லையே, அப்புறம் என்ன செய்கிறாரு, அவருடைய பதிலே சிலது வருது. என்னென்னு கேட்டால், சிலதுக்கு ஆன்சர் இல்லை, இனிமே வரும் ஆன்சரு. சரி இனிமே வரும்ல, இப்போ வந்த ஆன்சர் ஒத்துக்கிறங்க. நீங்கள் விரும்பின ஆன்சர் வரல, என்ன இல்லையே, ஒரு சூப்பர் பவர் வேணும்னு இப்போ ஆன்சர் வந்துருச்சுல, இப்போ நம்பிக்கிறங்க. இனிமே வேற ஒன்றை கண்டுபிடிச்சி இல்லைன்னு நிரூபிப்பான்ல, அப்போ வந்து இல்லைன்னு நானும் சேர்ந்து சொல்லிக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்குது, வந்திருக்கிற சொன்னால் இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்தாலும் நாளைக்கு வேற ஒன்று வரலாம். இது பக்கம் தெரியுமா, எது கண்ணு முன்னாடி ரிசல்ட் அதை ஏற்றுட்டு போங்க, அதுக்கப்புறம் மாறும்போது மாற்றிக்கிறோம். அப்படித்தானே அறிவியல் நம்ம செய்கிறோம். ஒரு காலத்தில் பூமி சுத்து சூரியன் சுத்துதுன்னு சொன்னால் சூரியன் தான் பூமியை சுற்றி வருதுன்னு நான் நம்பணுமா இல்லையா? அதுவும் தப்பு கிடையாது. உள்ள அறிவியலுக்கு அதான் நம்ப முடியும், அவனுக்கு முட்டாள் கிடையாது. அப்புறம் மாற்றி சொன்னால் அதை நம்ப முட்டாளதுனால அது மாதிரி மாற்றங்கள் வரும்போது ஏற்றுக்கிறணுமே தவிர வரும்போது இதுவும் மாறிடும். அப்போ நான் இப்படி கூட சொல்லலாமே, இந்த பெருவெடிப்புன்னு சொல்றீங்கல்ல, அது இப்போ சொல்கிறான், நாளைக்கு அதையும் மாற்றிக்கிடுவான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அட இப்போ சொல்கிறேன்னா இப்போ இதுதான் பேசுனேன், நாளைக்கு ஒன்று சொல்லுவான்டா, அப்போ வேற விவாதம் வச்சுக்கிடுவோம். நாளைக்கு வேற ஒன்று சொல்லுவான்ல, இதுல இருந்து கடவுள் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிகிறதுன்னு சொல்லி நிரூபிக்குமான்ல, அப்போ ஏதாவது இருந்தால் கொண்டு வாங்க, இன்னொரு வாதம் பண்ணி அப்போ இல்லைன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இப்போ வாதத்தில் இருக்கிறான்ற நிறுவனமாவதா இல்லையா? அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்கள்ட்ட கடவுள் இருக்கிறான் என்பது அவ்வளவு தத்ரூபமாக ஒரு கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில் அறிவியல் ஆதாரங்களோடு நாங்கள் நிறுவி காட்டியிருக்கிறோம். எதை வச்சு அடிச்சு சொல்கிறோம், அவங்க நிறுவி காட்டாதனால தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுற டயத்தை வீணாக்கி சிலப்பதிகாரங்கிறாங்க, அங்கே போகிறாங்க, கண்ணருங்கிறாங்க, கிருஷ்ண பரமாத்மாங்கிறாங்க, இப்படின்னு என்ன செய்கிறாங்க, குரான் யார், இதுக்கு யார், இது ஆதர் யார், இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இதுக்கு தலைப்புக்கு சம்மந்தப்பட்டதா? பகவத்கீதைக்கு யார் ஆதர் ஏதோ ஒருத்தன் ஆதர் இருப்பாங்களே, ஆதர் தப்பாகவே இருந்துட்டு போகிறான், எவனோ ஒருத்தன் எல்லாமே பகவத்கீதை வந்துச்சு, அதிலே கூட நான் கேள்வி கேட்பேனே, இந்த பகவத்கீதை ஆத்தர் யார் சொல்ல முடியுமா? சரி ஆத்தர் எவன்ட தெரியலப்பா, அதனால பகவத்கீதை தன்னாலே உண்டானுச்சு. எவனோ ஆத்தரா இருந்து எவன் பேர்ல எழுதிட்டு போறான், எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான்ல, அதுதான் கேட்கிறோம். பகுத்தறிவு என்ன சொல்லுது, எவனோ ஒருத்தர் எழுதிருப்பான், எவன் நீ நினைக்கிறாள் நான் நினைக்கிறாள் எழுதாம எழுதிட்டு போறான், எழுதவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிற ஒன்றை பகவத்கீதை எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், பைபிளை எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான், நாங்க சொல்றாள் வேண்டாம் எழுதாம எழுதிட்டு போறாரு,
எவனோ ஒருத்தன் எழுதியிருக்கான்னு வருமா இல்லையா? அதானுங்க பகுத்தறிவு. அப்ப நல்லா தெரியுது இது அதான் உண்டாயிருக்க இயலாது. பகுத்தறிவு பிரகாரம் இந்த பிரபஞ்சம் உண்டாக்கி இருக்க முடியாது. பகுத்தறிவுல அதுக்கு ஆன்சர் இல்லை. இதுதான் விஷயம். வழங்குதா? இது தவிர அவர் சொன்ன அறிவியல் சம்பந்தமாக தவறான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் அதை வழக்குவார். இன்னொன்று குரானில் சும்மா மேற்கோளுக்கு தான் நான் சொன்னேன், அதை கொண்டு நிறுவலை. குரான்லேயே இந்த பூமியை நாங்கள் பிளந்து எடுத்தோம், ஒன்றா தான் சேர்ந்து இருந்துச்சுன்னு இருக்குல்ல, அதை சொன்னவுடனே அப்போ நீ பெற வேண்டியன உலகம் என்ன செஞ்சிய அப்படின்னு கேட்குறாரு. அதனால குரான் பொய்யா போயிருமா? நான் விளங்கலை. சில விஷயங்கள் விளங்குவதற்கு அதுக்குரிய காரணங்கள் வரணும். இந்த பிரபஞ்சம் வடித்து சிதறி வந்துச்சு என்பதை விளங்குவதற்கு அந்த கருவிகள் வேணும், சாதனங்கள் வேணும். அதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு விளங்கும் போது தான் அதுக்கு முரண் இல்லாமல் சொல்லியிருக்குதுன்னு சிந்திக்க முடியும். அப்போ அன்னைக்கே குரானில் அன்னைக்கே நம்பிட வேண்டியதானே? இது ஒரு பதிலா? குரான் சொன்ன வார்த்தை சரியா இருக்கான்னு மட்டும்தான் நீங்க பார்க்கணுமே தவிர என்ன பார்க்கக்கூடாது. நீயா விளங்கலைங்கிறது என்னுடைய மைனஸ். அது என்னை பத்தின கேள்வி குரானுக்கு எதிரான கேள்வி ஆகாது. நான் விளங்கலப்பா, நான் புரியல இருக்கு வாசகத்துக்கு என்ன அர்த்தம், வானபூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்துருந்து நாம் பிளந்து வெடிக்க செய்து உண்டாக்கணும்னு தெளிவாக குரானில் இருக்குது. இது குரான் இறைவேதன். நான் இதை வச்சு நான் நம்புறேன். நீங்க என்ன பண்ணணும்? அன்னைக்கே நம்பலன்னு கேட்கக்கூடாது. இது எப்படி சொல்ல முடியும் தான் கேட்கணும். அது அடுத்த தலைப்பில் வச்சுக்கிறேன். அப்படிதான் நான் சொல்லிக் கூட முடிச்சேன். இது இந்த ஆர்குமெண்ட் இல்லை. குரான் இறைவேதமாங்கிற தலைப்புல ரெண்டாவது நாங்கள் பேசுவோம், அதில் தான் இதை பேசுவோம்னு சொல்லிட்டு போனதுக்கு என்ன செய்யறாரு? அன்னைக்கே இந்த பெருவடிப்பை நீங்கள் நம்பினீர்களா? இப்போ தானே ஒத்துக்கிட்டீங்கிற. இப்போ நாங்கள் ஒத்துக்கிறல. இப்போங்க ஜன்னத்தில் ஆர்டிகல் எழுதணும். ஒரு 20 வருஷம் இருக்குமா? ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்றது பெருவடிப்புக்குள்ள நாங்கள் எழுதியிருக்கிறோம். வழங்குதா? என்னமோ இந்த சபையில் ஆதம் ஏற்றுக்கிட்டோங்கிற மாதிரி புஸ்தகமே போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இவர் இந்த வாதத்துக்கு வருவதற்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் நினைஞ்சிருக்காரு. அல் குரான் என்ன புஸ்தகம் பேரு? அறிவியல் சான்றுகள்ங்கிற புக்கில் இந்த பெருவெடிப்பு கொள்கையை ரொம்ப அற்புதமாக அவரே விளக்கி இருக்கிறார். என்னமோ அந்த சபையில் நீங்க பெருவெடிப்பு கொள்கை எடுத்து வச்சவுடனே இது கொஞ்சம் மறுத்துக்கிட்டு இருந்த நாங்க ஒத்துக்கிட்டு பலிச்சரிச்சு பாதியை ஒத்துக்கொண்டார்கள். பாதியில் எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் சரியா இருந்தா. சரியா இருந்தா கரெக்டாக இருக்கணும். நீங்க தான் பாதியில் நிற்கிறீங்க, இதுல இருந்து உண்டானிச்சுக்கிறீங்க. அது எப்படி வந்துச்சுன்னு பதில் இல்லை உங்கள்கிட்ட. நீங்க தான் பாதி. அது எப்படி வந்துச்சுன்னு பதில் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க தான் முழுசு. முழுசு யாரு? பாதி யாரு? முழு பதில் சொன்னவங்க தான் முழுசு. பாதிக்கு பதில் இருக்கு, பாதிக்கு பதில் இல்லை. நீங்க தான் பாதி கிணறு, அரை கிணறு நீங்க தான் தாண்டி கொண்டிருக்க ஆபத்தானது என்பதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வாங்க. நாகரிகமா இல்லை. இப்போ அண்ணா விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். டாக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அந்த பிக் பேங் தியரியை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த பிக் பேங் தியரி என்ன சொல்லுது, அந்த விதத்தில் பேரண்டம் இந்த அண்ட சராசரங்கள் உண்டாகி இருந்தது என்றால் நிச்சயமாக அது இறைவன் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதை டாக்டர் சார் என்ன சொன்னாருனாக்கா, நீங்கள் இப்போ பாதி தாண்டி வந்துட்டீங்க, இது எல்லாரும் நம்புங்க, இதாவது பிக் பேங் தியரி எல்லாரும் நம்புங்க, அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பாதி நம்மளை நெருங்கி வந்துட்டீங்க, இன்னும் பாதி தான் பாக்கி இருக்குது அப்படின்னு டாக்டர் சார் சொன்னார். என்னமோ நாம தான் இந்த பேரண்டம் அதாவது இந்த யூனிவர்ஸ் எக்காலத்துலேயும் ஸ்டெடி ஸ்டேட் தியரி அடிப்படையில் அப்படியே இருந்துட்டு இருக்குது. இதுக்கு யாரும் படைக்க வேண்டாம், படைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நாம சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியும், இப்ப திடீர்னு இந்த பேரண்டத்துக்கு ஒரு படைப்பாளன் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பிக் பேங் தியரி கண்டுபிடித்த போது நாம் பயப்படுவது போலவும் சார் விளக்கிட்டு சொல்றாரு. இது நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பதில். அது நீங்க தான் எங்களை நோக்கி நெருங்கி வந்திருக்கிறீங்க. உங்களுடைய முதல் ஸ்டாண்ட் என்ன? ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது இந்த அண்ட சராசரங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரண்டம் யாராலும் படைக்கப்பட்டதில்லை அப்படின்றது உங்களுடைய ஸ்டாண்டு. யாராலும் படைக்கப்படாமல் ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பதில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாத்திகர்களும் சொன்ன பதில் என்னன்னா, பேரண்டம் அது படைக்கப்பட வேண்டியது இல்லை, அது எப்பவுமே இருக்குது. எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாரும் படைக்க வேண்டியதில்லைன்றது உண்மை, அது ஒத்துக்க வேண்டியதுதான். ஏன்னாக்கா எப்பவுமே இருக்குதுனாக்கா அது எப்படி படைக்கப்பட்டதா இருக்க முடியும்? ஓகே, அதனால சயின்டிபிக்கலா அந்த தியரியை அன்னைக்கு எதிர்க்க முடியாம இருந்தது. பகுத்தறிவாதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கடவுள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா பிக் பேங் தியரி என்ன சொல்லுது? 2000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1000 கோடி வருஷங்கள்ல இருந்து 2000 கோடி வருஷங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த பேரண்டத்திற்கு ஒரு தொடக்கமே உண்டு
அதுக்கு முன்னாடி இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணு கூட அதுக்கு முன்னாடி இல்லை. ஆகவே அதற்கு ஒரு தொடக்கம் உண்டு அப்படின்ற அந்த பதில் எது கிடைக்குது நமக்கு? பிக் பேங் தியரியில் தான் கிடைக்குது. அதனால தான் நாம் என்ன சொன்னோம், பிக் பேங் தியரி நிச்சயமாக ஒரு படைப்பாளன் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். டாக்டர் சாரு பிக் பேங் தியரியை ஒத்துக்கிறாரு, ஆனா கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த பிக் பேங் தியரியவே நிரூபிச்சிருக்காரு பாருங்க ஹாக்கிங், மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் நாத்திகர். அவர் என்ன சொல்றாரு, இந்த யூனிவர்ஸ் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு வகுப்பு நடத்துறதுக்காக சொல்லலை, அதுல இருந்து செய்திகள் இருக்குது. இந்த விரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பேரண்டா இப்ப விரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால ஹாக்கிங் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய புத்தகம் ஒழுங்கா மைக்க வைப்பா, நல்ல வயிறு போட வேண்டியானே.